ஜேன் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணுக்கு வயசு 13. பேரண்ட்ஸ் கூட நல்லா வாழ்ந்துட்டு இருந்தா யூகேல. ஆனால் அம்மா அம்மா வந்து கொஞ்சம் மோசமாக ட்ரக் அடிக்டாக மாறி போனாங்க. இவங்க ட்ரக் எடுக்க ஆரம்பித்த உடனே ஜேன் மேலே ஒரு அக்கறை இல்லாமல் கடைசியாக இந்த பொண்ணை விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க. இந்த பொண்ணு இவங்களுடைய அப்பாவினுடைய கேரில் வளர்ந்துட்டுருக்கா. அப்பாவுக்கு இப்போ புதுசாக இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்ச உடனே அப்பாவும் இந்த பொண்ணை விட்டுட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ இந்த பொண்ணு ஃபாஸ்டர் கேர் அப்படின்னு சொல்லப்படுற அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற அந்த ஹோம் மாதிரி, குழந்தைங்களுக்கான ஹோம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஹோமில் போயிட்டு இந்த பொண்ணை விட்டுட்டு இந்த பொண்ணு அங்கே வளர்கிறாங்க. ஜேனுக்கு 13 வயசாகும்போது இவங்களுடைய அம்மா திடீர்னு திருப்பியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த பொண்ணை இவங்க கூட்டு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ஜேனுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு 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 ஆள் கூட ஒரு கான்டாக்ட் ஒன்று ஏற்படுது. இவர் யார் அப்படின்னா, ஜேனுடைய அம்மாவுக்கு ட்ரக்கு சப்ளை பண்ணவன். இந்த பொண்ணை ஃபேஸ்புக்கில் பார்த்து இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். வீக்கெண்டில் இந்த பொண்ணை நான் உன்னை வெளியே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இவளுக்கு ட்ரக்கு, கஞ்சா, ஹெரோயின், கிராக் கொக்கைன் இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த பொண்ணை அங்கே வச்சு இவன் ரேப் பண்ணியிருக்கான். இந்த பொண்ணை பார்த்துக்க இப்போ ஆள் இல்லை. அப்போ ஒவ்வொரு வாரமும் இந்த பொண்ணை நான் வெளியே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை மிரட்டி, வெளியே சொன்னால் நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை மிரட்டி ஒவ்வொரு வாரமும் இந்த பொண்ணை வெளியே கூட்டு போயிட்டு ரேப் பண்ணுறான். இந்த ட்ராமா தாங்காமல் இந்த பொண்ணு ஒரு மாதிரி மென்டலி இவங்க டிஸ்டர்ப்டாக ஆகுறாங்க. வயசு 13, ஸ்கூலுக்கும் ஒழுங்காக போகிறதில்ல. ஒரு நாள் இவங்க அம்மா நல்லா ட்ரக் அடிச்சுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனையா, உனக்கு என்ன மென்டல் பிரச்சனையா, ஏன் மென்டல் மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஐ எம் பீயிங் ஃபக்ட் பை எ 50-year-old மேன் அண்ட் நோபடி ஹேஸ் நோட்டிஸ்ட் அப்படின்னு இந்த பொண்ணு வலி மிகுந்து இந்த பொண்ணு அந்த சொன்ன இந்த வார்த்தை. ஆனால் அப்போ கூட இந்த பொண்ணுடைய இந்த வலி மிகுந்த வார்த்தையை யாரும் கவனிக்கல. இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு திருப்பியும் ஒரு ஃபாஸ்டர் கேர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சில்ட்ரன் ஹோமில் போயிட்டு இந்த பொண்ணை இவளை சேர்த்து விட்றாங்க. இந்த பிரச்சனையை கடைசியாக போலீஸ்க்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றதுனால இவள் பயந்து போயிட்டு அந்த போதை மருந்து விற்றான் இல்லையா, அவனுக்கு எதிராக கோர்ட்டில் போய் பேசணும். ஆனால் இந்த பொண்ணுக்கு பயம், இவள் பேசலை. அதனால் இவன் தப்பிச்சு போயிட்டான். இவனை விட்டாங்க போலீஸ். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த கேரில், இந்த சில்ட்ரன் ஹோமில் இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு கூட இவளுக்கு பழக்கம் ஏற்படுது. அந்த பொண்ணு சொல்கிறா, நீ எங்கள் வீட்டுக்கு வா, நம்ம வந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கூப்பிட்டு போனால், இவள் எதிர்பார்த்து போனது என்னென்னா, அங்கே நம்ம வயசு பசங்க இருப்பாங்க, நம்ம ஜாலியாக ஹேங் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே ஒரு 6 பேர் நிற்கிறான். 6 பேரும் சோமாலியா நாட்டை சேர்ந்த முஸ்லிம்ஸ். இந்த பொண்ணுக்கு இப்போது புரியலை எதுவுமே. என்ன அப்படின்னு கேட்டால், நீ பாத்ரூம் போயிட்டு ஷேவ் பண்ணிட்டு வா அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டு வந்த பொண்ணு இவாக்கிட்ட சொல்கிறாங்க. ஷேவ் பண்ணிட்டு வா, பியூபிக் ஹேரை ஷேவ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பாத்ரூமுக்கு அனுப்பி விட்டு, இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. வெளியே வந்து பார்த்தா 6 பேர் நிற்கிறான். இந்த பொண்ணை அன்னைக்கு முழு நாளும் வச்சு இவங்க ரேப் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நீ வெளியே சொன்னன்னா நான் உன்னை கொன்றுவேன், இல்லை நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன், இந்த மாதிரி இவங்க பேசி வச்சு இந்த பொண்ணை ஒவ்வொரு வாரமும் இந்த பொண்ணை மிரட்டி வர வச்சு இந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. கடைசியில் இந்த பொண்ணுக்கு மென்டல் பிரேக் டவுன் ஆகி இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு 13 வயசு பொண்ணை. இந்த ஹாஸ்பிட்டலில் இவளுக்கு ஹெவியாக மெடிக்கேஷன்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு சொல்கிறா, என்ன இவங்கெல்லாம் ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ போலீஸ் வராங்க. போலீஸ் இந்த பொண்ணை நேர்காணல் பண்ணுறாங்க. இந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் மெடிக்கேஷன் போயிட்டுருக்கு. இவா ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கா. இவா சொல்கிற இந்த டெஸ்டிமோனியை இவங்க யாருமே காது கொடுத்து கேட்கல. கடைசியாக இந்த பொண்ணுக்கு மென்டலி பிரச்சனை, இந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு ஜேன் இதையும் தாண்டி போலீஸ்க்கு எழுத்து வடிவத்தில் லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துருக்கா, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இவங்க அந்த பேப்பரை கொண்டு போய் ஃபைல் பண்ணுறதை விட்டுட்டு இவளுக்குன்னு தனியாக ஒரு ஃபைல் இருக்கும் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ளஸ் அந்த சில்ட்ரன் ஹோமில், அந்த ஃபைலில் இருந்து இந்த டாக்குமெண்ட்டை இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பொண்ணு இதே மாதிரி இன்னொரு லெட்டரை 1 வருஷத்துக்கு முன்னால் போலீஸ்க்கு இந்த பொண்ணு எழுதி கொடுத்துருக்கு. போலீஸ் இன்டர்வியூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. கேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. என்ன காரணம்னா, இந்த பொண்ணுக்கு மென்டல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இது ரூபர்ட் லோவ் அப்படின்ற யூகேல உள்ள ஒரு எம்பி. இவர் விசாரித்து, இவங்க டீம் விசாரித்து சப்மிட் பண்ண ரேப் என்கொயரி ரிப்போர்ட். இந்த ரேப் ரிப்போர்ட்டில் இருக்கிற ஒரு கதை, இந்த 219 பக்கம் உள்ள இந்த டாக்குமெண்ட்டில் இதே மாதிரி
ஒரு 10-15 கதைகள் இருக்கும். ரொம்ப மனசை உடைக்கிற மாதிரி. பேரண்ட்ஸ் ஒழுங்காக இல்லை. இப்படி வல்னரபிளாக இருக்கிற இந்த கிட்ஸை, இந்த குழந்தைங்களை எல்லாருமே 9 வயசுலேருந்து ஆரம்பித்து 14 வயசு இப்படி உள்ள குழந்தைங்களை டார்கெட் பண்ணி ஒரு குரூப்பு இங்கே இவங்க மொத்த பேரையும் காலி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி அங்கே உள்ள அரசாங்கமோ இல்லை அங்கே உள்ள அதிகாரிகளோ இல்லை அங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷனோ இதை பற்றி கவலையே படலை. இதே மாதிரி 2,50,000 கிட்ஸ் இன் மேட்டர் ஆஃப் 50 இயர்ஸ், கடந்த 50 ஆண்டுகளில் 2.5 லட்சம் பேர் இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட குரூப்னா இந்த கேஸில் அக்யூஸ்ட் ஆனவங்க இல்லை, கன்விக்ட் ஆனவங்க குற்றச்சாட்டு சொல்லி குற்றம் நிரூபணமாகி தண்டனை பெற்றவர்கள். அதில் 87% யாருன்னா எல்லாருமே முஸ்லிம்ஸ். இதை யூகே க்ரூமிங் கேங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலி யூகே ரேப் கேங்லாம் கிடையாது. இவன் வெளியே இருந்து வந்தவன். 1948க்கு அப்புறம் 48ல் பிரிட்டிஷில் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. காலனி ஆதிக்கம் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் இருந்து இதுக்கு முன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் காலனி ஆதிக்கம் செய்யப்பட்ட நாடுகள்லேருந்து நீங்கள் குடியேற்றம் நடக்கலாம் எங்கள் நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி இவங்க வழிவிட்டாங்க. ஒரு சட்டம் ஒன்று போட்டு வழிவிட்டதுனால அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நாட்டுக்குள்ளே புகுந்த வந்தேரிகள், இந்த வந்தேரி கூட்டம் முக்கியமாக மோஸ்ட்லி பாகிஸ்தானிஸ், சொமாலிஸ், ஈரான்லேருந்து வந்தவன், சிரியாவிலேருந்து வந்தவன், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவன், மோஸ்ட்லி மிடில் ஈஸ்ட்லேருந்து அங்கே குடியேறின வந்தேரிகள் அந்த நாட்டில் உள்ள சின்ன பசங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி இந்த வேலையை இவங்க செஞ்சுருக்காங்க. இந்த உண்மையை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை இஸ்லாமை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோய் இருக்குது. எப்படி இந்த சின்ன பொண்ணை ஆக்சுவல் விக்டிம் இந்த பொண்ணு ஃபேமிலியால் கைவிடப்பட்டு இன்னொரு ஹோமில் போய் சேர்ந்து அங்கேருந்து இன்னொரு பொண்ணால் ஏமாற்றப்பட்டு ரேப் பண்ணப்பட்டு பல வாரங்கள் இந்த பொண்ணை ரேப் பண்ணி அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் இந்த பொண்ணை ஒருத்தன் உனக்கு மென்டல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுறான். இதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் இந்த ஒரு கேஸ் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு இஸ்லாமோஃபோபியா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்களாம் பேசுவாங்க. ஆனால் இதுக்கு பேர் யூகே ரேப் கேங் தான். நெக்ஸ்ட்டு, இப்போ ஒரு 6 நாளைக்கு முன்னால், ஓகே, இது வந்து இந்த ரிப்போர்ட்டில் பேசப்பட்ட விஷயங்கள், ஓகேவா, பிபிசியில் வந்த ஒரு செய்தி. இப்போ ஒரு 6 நாளைக்கு முன்னால் நான் பார்த்தேன். இதே யூகேல உள்ள பிராட்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு நகரத்தில் 2007லேருந்து 2011 வரைக்கும் 4 ஆண்டுகள் 14 வயசு கொண்ட ஒரு சின்ன பொண்ணை 15 பேர் ரேப் பண்ணி இந்த பொண்ணை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்தது 7 to 11 4 ஆண்டுகள். இந்த கேஸ் ஃபைல் பண்ணி 2023 இந்த கேஸை வந்து இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் போன மாதம் வரைக்கும் 26 மே வரைக்குமே இந்த கேஸ் நடந்து 3 ஆண்டுகள் கேஸ் நடந்து கடைசியாக 15 பேரை கன்விக்ட் பண்ணியிருக்காங்க, சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. 15 பேரும் கன்விக்ட் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து பொய்யுங்க, இது வந்து சும்மா சொல்கிறாங்க, இது இஸ்லாமோஃபோபியாவில் பேசுகிறாங்க அப்படின்னு எவனா சொன்னான்னா, இது பிபிசியில் வந்த ஒரு செய்தி, நடந்த ஒரு செய்தி, கன்விக்ட் ஆனது உண்மை, அக்யூஸ் மட்டும் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், இது கன்விக்ட் ஆன கேசஸ். பிபிசியில் நான் இதை படிக்கும்போது, பிபிசி உங்களுக்கு தெரியும் ஜிகாதிகளால் டேக் ஓவர் பண்ணப்பட்ட ஒரு மோசமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஆனால் பிபிசியே இதை ரிப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பிபிசியில் இந்த நியூஸ் படிக்கும்போது நான் ஒரு வரி நோட் பண்ணேன். தி கேசஸ் were previously subject to reporting restrictions which have now been lifted. இதுக்கு முன்னால் இந்த கேஸ் பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, இப்போ தான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான வழி வந்து எங்களுக்கு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி பிபிசி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு ரேப் நடந்திருக்கு, 4 ஆண்டுகள், 14 வயசு பொண்ணை, அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகும் வரை மெச்சூரிட்டி ஆகாத ஒரு பொண்ணை இவன் ரேப் பண்ணியிருக்கான். 15 பேர். அவன் யாருன்னு நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். ஆனால் இதை பற்றி நீ பேசக்கூடாது, மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. அப்போது குற்றங்கள் நடக்குது, ஆனால் குற்றங்களை வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கு இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. தப்பு நடக்கும்போது தப்பை கேட்கணும், இல்லை தப்பை கேட்குறவங்கள என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு நீ தப்பை கேட்டனா நான் உன் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கு இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்சாச்சு. மைனர் பொண்ணு நேம் சொல்ல வேண்டாம், ஃபோட்டோ போட வேண்டாம், ஆனால் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லணும்ல, அதே பண்ணல. இப்போது இந்த 15 பேர் இந்த கேஸில் வந்து கன்விக்ட் ஆனவன், நான் திருப்பி சொல்கிறேன், கன்விக்ட் ஆனவன் எவனுமே அக்யூஸ்டு கிடையாது. அப்போ அக்யூஸ் நம்பர் இன்னும் அதிகம். கன்விக்ட் ஆனவன் 15 பேர்.
அந்த 15 பேருடைய மூஞ்ச கொஞ்சம் பாருங்க. அப்படியே இவனுங்க பேரையும் கொஞ்சம் பாருங்க. ஹேனன் மியா, ஆசிஃப் புதியா, அப்துல் பசித், புர்ஹான் உடின் அலி, முகமது நதீம் அலி, முகமது யாசிர், ஜமீல் அகமது, அம்ஜத் உசைன், யூசுப் பாட்டி, அன்வர் அசீஸ், அஃப்தாப் அகமது, ஒமார் தாஜ், ஷைனுல் ஹக், ஃபைசல் ரஷீத், அஷ்ஃபாக் அகமது. 15 பேரும் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இதே மாதிரி இங்கே வந்து ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இன்னொரு கேஸ் சொல்கிறேன். ஈரான்லேருந்து ரெஃப்யூஜியாக உள்ளே வந்தவன், ஈரான்லேருந்து பஞ்சம் பொழைக்க யூகேக்குள்ளே வந்த ஒரு பஞ்ச பரதேசி, அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இவனையும் அக்யூஸ் பண்ணல, இவனை ஜெயில் பண்ணியாச்சு. இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி இவனை ஜெயிலே போட்டாங்க. அப்போ இது ஒன்றும் இஸ்லாமா ஃபோபியா அப்படிலாம் இல்லை. இவன் யார் அப்படின்னா 2024 யூகேக்குள்ளே லாரியில் இல்லீகலாக உள்ளே வந்தவன். லாரி பிடிச்சி ஒருத்தன் பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே வந்துட முடியும். இப்படி தான் அங்கே பார்டர் கண்ட்ரோல்லாம் இருக்குது. யூகே இப்போ ஒரு கேவலமான ஒரு லெஃப்ட் ஐடியாலஜிக்குள்ளே போயாச்சு. அரசியல்வாதிகள்லாம் எல்லாருமே இப்போ ஓப்பன் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமாக போயிடுச்சு. லாரியிலிருந்து ஏறி உள்ளே வந்தவன் இவன் யூகேக்குள்ளே வந்து செஞ்ச முதல் வேலை என்னென்னா ரேப். வந்தவொடனே ரேப் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான ஒரு கல்ச்சர்லேருந்து வந்திருக்கான் ஈரான். அடுத்து இன்னொன்று ஆப்கானிஸ்தான்லேருந்து யூகேக்குள்ளே வந்த டீனேஜ் பசங்க. ஓகே, அப்போ இவன் வளர்றதை எப்படி வளர்ந்துருக்கான்னா, இவனுக்கு ரேப் பண்ணுறது ஒரு தப்பே இல்லை. நம்ம இதெல்லாம் பின்னால் பார்க்கலாம். இந்த 2 பேரும் திருப்பி அசைலம் சீக்கர்ஸ். இங்கே பஞ்சம் பொழைக்க வந்த, ஆப்கானில் எனக்கு வாழ வழி இல்லை அப்படின்னு சொல்லி யூகேக்குள்ளே வந்தவன் இங்கே வந்து ரேப் பண்ணுறான். இதே ஆர்டிக்கிளில் ராய்டர்ஸில் இவங்க சொல்கிறாங்க, லாஸ்ட் மந்த் அண்ட் ஆப்கான் நேஷ்னல், இது வந்து டிசம்பரில் வந்த நியூஸ்னு நினைக்கிறேன். ஆமாம், டிசம்பர் போன வருஷம். லாஸ்ட் மந்த் ஆப்கானை சேர்ந்தவன் 12 வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ண அப்படின்றத அவனே ஒத்துக்கிட்டான். இன்னொன்று எத்தியோப்பியாவிலேருந்து வந்த ஒருத்தன், இவனை ஜெயிலில் போட்டாச்சு. இவனும் இதே மாதிரி டீனேஜ் பசங்களை ரேப் பண்ண கேஸ். அப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு 3 கேஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கடந்த 6 மாதங்களில் நடந்த கேஸ், என் கண்ணில் பட்ட கேஸ். இதை மாதிரி என்னால் 100 கேஸ் உங்களுக்கு காட்ட முடியும். யூகேல தொடர்ந்து இது மாதிரி நடந்துகிட்ருக்கு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 4 ஆண்டுகள் அந்த பொண்ணை வச்சு ரேப் பண்ணாங்கன்னு சொல்லி, அந்த 15 பேர். இது நடந்தது வந்து பிராட்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு நகரத்தில். இப்படியே நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி 1955க்கு நீங்கள் போனீங்கன்னா, அப்போ இதே மாதிரி பிராட்ஃபோர்ட் அப்படின்ற இதே நகரத்தில் 1955ல் 4 பேரும் பாகிஸ்தான்காரன். பாகிஸ்தான்லேருந்து கிளம்பி யூகே போய் அப்போயே எப்போது 55ல் 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்கன்னு சொல்லி கேஸ் இதே நகரத்தில். இதை இந்த ரிப்போர்ட்டினுடைய ஓப்பனிங் பேஜஸில் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கும் பிராட்ஃபோர்டில் இதான் நிலைமை. 55லையும் ரேப் பண்ணால் இன்றைக்கும் ரேப் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த அரசாங்கம் இதை பற்றி எந்த கவலையும் படலை. இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு யார், இந்த ரேப் பண்ண கும்பல்லாம் எங்கேருந்து வந்தான் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டில் இவங்க சொல்கிறாங்க, த ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி ஆஃப் த ரேப் கேங் நெட்வொர்க்ஸ் கன்சிஸ்டட் என்டையர்லி ஆஃப் மென் ஃப்ரம் முஸ்லீம் பேக்ரவுண்ட்ஸ் ப்ரிடாமினன்ட்லி ஆஃப் பாகிஸ்தானி ஹெரிட்டேஜ். இதையும் தாண்டி சொமாலி, ஈரான், சிரியா, டர்க்கி இந்த மாதிரி அண்ட் அதர் முஸ்லீம் ஆரிஜின்ஸ் வேர் ஆல்சோ இன்வால்வ்டு. அப்போ ஆல்மோஸ்ட் என்டையர்லி நம்ம பார்த்த மாதிரி 87% ஆஃப் கன்விக்டட் கிரிமினல்ஸ். கன்விக்டட். ஓகே, இப்போது இந்த பிரச்சனைக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அது எப்படி ஒரு குறிப்பிட்ட ரீஜியன், ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியன் அண்ட் ஒரு குறிப்பிட்ட கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் 3மே ஒன்றா மேட்ச் ஆகும்? ஒரு சிங்கிள் குரூப் தான் ஒரு க்ரைமை, ஆர்கனைஸ்டு க்ரைம் சிஸ்டமேட்டிக்காக டீனேஜ் பசங்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு குரூப் எங்கே செஞ்சுருக்காங்கன்னா, இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஊரில் உள்ள ஒரு இன்டர்நேஷ்னல் அறிவு பெற்ற ஒரு இலுமினாட்டி ஞானி ஒருத்தர், அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஃபஸ்ட் இதை பார்த்துருங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு எச்சத்தனமான வேலையாக வெள்ளைக்காரங்க பண்ண தொடங்கிட்டாங்க. அது நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் போகிறாங்கல்ல, இவன் என்ன பண்ணுறான், இவங்க வீட்டு பிள்ளைகளை பேச விடுறது. அது மைனர் பிள்ளைகளை, புரியுதா, மைனர் பிள்ளைகளை பேச விடுறது. இவனுங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆல்ரெடி இங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த பானு இந்த மண்டையெல்லாம் ஏற்றிக்கிட்டு, இந்த காஜித்தனம் எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு போகிறவனுங்க, இவன் போனோடனே ஒரு பொண்ணு அங்கே வந்து பேசுது அப்படின்னு இவன் என்ன பண்ணிடுறான், இவனும் பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது அதோட ஏஜ் என்ன, இதெல்லாம் நார்மலாக வரதானே, அந்த பொண்ணு 13 அதெல்லாம் சொல்லும்போது இவங்களுக்கு வந்து, நம்ம இந்தியர்களுக்கு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் முஸ்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இதெல்லாம் பெருசா அவங்களோட கல்ச்சர் அது கிடையாது. அப்ப அவனுக்கு என்னன்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா வந்து அவன் என்ன பண்ணிடுறான், அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசும்போது இவனும் ஒரு மாதிரி பேசிடுறான், கடைசியில ஒரு மாதிரி பேசிடுறாங்க. இதை ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுது, இந்த பொண்ணுங்க பேசுறது போறது, இந்த பொண்ணுக்கு நீ எப்படி பேசலாம், வந்து செக்ஸுவலா நீ அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையும் களமா பிடிச்சி அவனை வீடியோ எடுத்து போட்டு அவன் அங்கிருந்து ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. டீபோர்ட்ல ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இது வந்து நடந்துகிட்டே இருக்கு திரும்ப அமெரிக்கால. அப்ப நீங்க நம்ம இப்ப பார்க்க வேண்டியதுன்னா, இது வந்து சந்தேகமா இருக்கு நமக்கு, அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்தியர்களோட ஏன் பேசுது, நானும் பார்த்துட்டேன். அந்த மாதிரி போய் பசங்களை பிடிக்கிறவன் போறவன் எல்லாம் ஒயிட்ஸா இருக்காங்க, இந்தியர்களை போய் பிடிக்கிறான். சரி, அதுல ஒரு இந்தியன் இருக்கலாம்ல, இல்ல பிளாக் இருக்கலாம், ஒரு பிளாக் இருக்கலாம்ல, ஏன் இல்ல ஹிஸ்பானிக்கும் இல்ல, எல்லாம் ஒயிட்ஸா இருக்காங்க. அப்ப என்னன்னா அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இவங்க அடிக்கிறதுக்கு ஒரு வீக் பாயிண்ட்,
பொண்ணுல பேச விடு. இவன் ஆல்ரெடி அவன் ஊர்ல எல்லாம் பொண்ணு ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் இருக்கும், அவன் பேசி பழகிருக்க மாட்டான். அவன் வந்து சின்ன பிள்ளை என்ன அந்த பிள்ளையும் இப்படி கொஞ்சம் நார்மலா பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா பேசிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்றாங்கன்னு தோணுது எனக்கு. இப்ப நானும் பாக்குறேன் அப்படி பண்றவங்க எல்லாருமே அதை வீடியோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து அரெஸ்ட் பண்றது ப்ரொசீஜர் நடக்கும். ஆனா ஃபுல்லா வீடியோ எடுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல நிறைய பேர் மாட்டாங்க, நம்ம பார்க்க முடியுது. இந்த பக்கம் இருக்க எல்லாம் வெள்ளக்காரனாவே இருக்கான். அது எப்படி கரெக்டா வெள்ளக்காரனா இருக்கான், அது ஒயிட்ஸாவே இருக்கான். அப்ப எனக்கு நமக்கு உண்மையிலே டவுட் வருது. இவங்களே பேச சொல்லிட்டு அவன் தப்பா பேசினோடனே டக்குனு கைங்களமா பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல நமக்கு. அந்த காலத்தில் உள்ள அரண்மனைகளில் ஜெஸ்டர், கோர்ட் ஜெஸ்டர், அதாவது அரண்மனை கோமாளி அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, அரண்மனையில் விளையாட்டு காமிச்சிக்கிட்டு மன்னருக்கு பொழுதுபோக்கு, மன்னருக்கும் அரசவையில் உள்ளவர்களுக்கும் பொழுதுபோக்கிற்காக இவர் ஜோக் பண்ணிட்டு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணிட்டு இருப்பார். இப்படி காமெடி பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் தான் இந்த நபருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் இவர் பேசுகிற இந்த டீகோடிங்காக இருக்கலாம், இல்லை இங்கே உள்ள கதைகள், எல்லா கதைக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஸ், ஜூஸ் அப்படின்ற ஒரு சிங்கிள் ரேஸை வந்து இந்த உலகில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் ஒருத்தன் சொல்கிறான்னா ஹி ஹேஸ் சம் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். ஆனால் நான் எப்படி நினச்சேன்னா, ஏதோ ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு ஜெஸ்டர் மாதிரி, ஒரு கோமாளி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, பாம்பு கூட இந்த அளவு விஷமாக இருக்காது. இங்கே ஒரு ரேப் நடந்திருக்கு. ரேப்ஸ் சிஸ்டமேட்டிக்காக குற்றவாளிகள் திட்டம் போட்டு, நீங்கள் இந்த ரிப்போர்ட்ஸில் பார்க்கலாம், ஸ்கூல் கேட்லேருந்து பசங்களை பிக்கப் பண்ணுறான். பிக்கப் பண்ணிவிட்டு இவங்களை டாக்ஸியில் இவங்களுடைய காரில் கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு இவங்களுடைய ஃப்ளாட், இவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த பொண்ணுங்களை கூட்டு போயிட்டு 10 பேர் 15 பேர் எல்லாரும் சேர்ந்து விடிய விடிய இந்த பொண்ணங்க வச்சு ரேப் பண்ணுறானுங்க. ரேப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ட்ரக் கொடுக்குறான். இது இப்படி பண்ணால் இங்கே அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, குற்றம் செஞ்சவன் மேலே தப்பு இல்லையா, இவன் அப்படி செஞ்சுருக்க மாட்டானா. யார் மேலே தப்பு அப்படின்னா, அங்கே உள்ள பேரண்ட்ஸ் ஹனி ட்ராப் பண்ணுறதுக்காக இவங்களுடைய பெத்த பிள்ளையை இவங்க அனுப்பி வச்சாங்க. மைனர் பசங்களை, மைனர் பிள்ளைங்களை, தான் பெற்ற பிள்ளையை, தான் பெற்ற மகளை ஒரு அப்பனும் ஒரு ஆத்தாளும், நீ ரேப் பண்ணுப்பா, நீ கேங் ரேப் பண்ணு, நீ 10 பேர் சேர்ந்து என் பொண்ணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெற்றவங்க அனுப்பி வச்சாங்கன்னு இங்கே இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறாருன்னா எவ்வளோ வக்கரம் இருக்க முடியும். இதுவே ஒருவேளை இப்படி ரேப் பண்ணவன் ஒருவேளை ஒரு யூதனாக இருந்தானா என்ன ஆகும்? கதையே வேற. பாருங்க, நான் தான் அன்னைக்கே நான் சொன்னேனே, யூதன் ரொம்ப மோசமானவன், இவன் ரேப் பண்ணுறான். யூதன் ஒருத்தன் ரேப் பண்ணால் போதும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், எப்ஸ்டீன், கிளைன் மேக்ஸ்வெல், இவங்க 2 பேரும் ஆர்கனைஸ் பண்ண ஒரு மாஃபியா கும்பலில் எகுத் பராக் அப்படின்ற ஒரு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர். இதில் மாட்டினதில் 3 பேர் ப்ராமினண்ட்டாக ஜூஸ், யூதர்கள். இவங்களை வச்சுக்கிட்டு இவர் சொல்கிறாரு இது ஒரு குளோபல் மாஃபியா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் பேசுனீங்கல்ல, இதை பற்றி பேசுங்க. எவனுமே பேச மாட்டான். இப்போ நான் ஒரு வேளை வந்து எப்படிங்க, அது எப்படிங்க யூதர்கள் தான் பண்ணாங்கன்னு எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும்? இங்கே உள்ள சின்ன பசங்க தான் போய் இவங்க பேரண்ட்ஸ் தான் இவங்கள அனுப்பி வச்சாங்க, நான் அப்படி சொல்லவா? இல்லை ஒருவேளை உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய பொண்ணு ஒரு வேளை இப்படி ஒருத்தன் வந்து உங்கள் பொண்ணை ரேப் பண்ணிட்டான், ஒருத்தன் இல்லை பல பேர் சேர்ந்து உங்கள் பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து இல்லைங்க இதை போய் சொல்லி பாருங்களேன். ஒரு ரேப் விக்டிம்ஸ் இருப்பாங்கல்ல, நான் ரேப் விக்டிம்ஸ் கிட்ட பர்சனலாக நான் பேசியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவங்களுடைய ட்ராமான்றது இந்த உலகில் யாருமே அனுபவிக்காத ஒரு துன்பம். வெளியே சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயத்தை இவங்க பாட்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. வலிக்கும். அவங்களுடைய முகத்திலேயே ஒரு இருள் தெரியும். அவ்வளோ வேதனையோடு அவங்க இருப்பாங்க. நான் பேசியிருக்கேன் அவங்ககிட்ட. அப்படி ஒரு ஆள்கிட்ட போய், இது வந்து நான் சொல்கிறது அடல்ட்ஸ், குழந்தைங்க 13 வயசு 12 வயசு ரேப் பண்ணப்பட்ட பிள்ளையினுடைய மனசு எப்படி இருக்கும். இந்த ஆள் சொல்கிறாரு இவங்க அனுப்பி வச்சுருப்பாங்களாம். எவ்வளோ வன்மம், எவ்வளோ வக்கரம். ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, முஸ்லீம்ஸ் ரேப் பண்ணுவாங்கன்னு நம்ம காமிச்சிடக்கூடாது. இந்த யூகே க்ரூமிங் கேங் விஷயம்லாம் வெளியே வருது இப்போ தான். ஏன்னா ரூபர்ட் லோ வந்து ரெஸ்டோர் பிரிட்டன் அப்படின்ற ஒரு கட்சி ஒன்று இப்போ தான் ஆரம்பித்தார் போன வருஷம். இந்த கட்சி ஆரம்பித்து அப்புறம் இலான் மஸ்க்லாம் அதுக்கு ஃபண்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் முன் வந்து இந்த விஷயத்தை எடுத்து இவங்க பண்ணாங்க. இந்த விஷயம் வெளியே வந்த உடனே இவங்களை காப்பாற்றணும் இல்லையா, உடனே வந்து இவங்க அனுப்பி வச்சாங்க, பேரண்ட்ஸ் அனுப்பி வச்சாங்களாம். எந்த பேரண்ட்ஸ் இப்படி அனுப்பி வைப்பான்? நீங்கள் அனுப்பி வைப்பீங்களா? உங்கள் பொண்ணை நீங்கள் அனுப்பி வைப்பீங்களா? இப்படி எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி பார்த்தீங்களா? இவ்வளவும் சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு வேற இந்த ஆள் சொல்கிறாரு. இது என்ன மாதிரி ஒரு புத்தி இது? நீங்கள் ஒரு பெரிய ஒரு அக்யூசேஷன் வைக்கிறீங்க, அதுக்கு என்ன லாஜிக்னு பாருங்களேன். கேமராவில் மாற்றவன் அத்தனை பேரும் முஸ்லீம்ஸாக இருக்கானா, அதனால் இது வந்து இவருக்கு சந்தேகமாக ஆயிடுச்சான். எப்படி ஆகும்? அப்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் 3 பேர் இன்வால்வ்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க?
இஸ்ரேலே இதை ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறாங்க, யூதன் தான் இதை பிளான் பண்ணி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள 1.5 கோடி யூதர்களையும் நீங்கள் அக்யூஸ் பண்ணீங்களா இல்லையா? பண்ணீங்கல்ல. அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? இருந்துச்சு. இந்த 3 பேர் பண்ணாங்கன்றதுக்கு எவிடன்ஸ் இருந்துச்சு. இதை பற்றி நானே பேசியிருப்பேன், நான் அதை கண்டிச்சிருப்பேன். எப்ஸ்டீனை சாத்தான்னு என்னால் சொல்ல முடிஞ்சது. ஓகே, இதே கெவின் பால் தான் இவர் இஸ்ரேலை ஆதரிப்பார் ஃப்ரம் அ ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். அது இவனுக்கு புரியாது, முட்டா பசங்க. இவன் எப்படி நினச்சிப்பான்னா, கெவின் வந்து இஸ்ரேல் ஆதரிக்கிறான், அப்போ இஸ்ரேலில் வந்து ரேப் பண்ணுறவன்லாம் இவன் ஆதரிப்பான், நான் ஏன்டா பண்ணணும் அப்படி. ஆனால் இந்த மக்கு பசங்க இப்படி தான் வந்து நினச்சிட்டு இருப்பானுங்க, கெவின் வந்து இஸ்ரேல் பண்ணுற அத்தனையும் ஆதரிப்பான். அப்படிலாம் இல்லை, என்னால் கண்டிக்க முடிஞ்சுது. என்னை வந்து எல்லாம் ஓகே இவன் வந்து கெவின் பால், இவன் வந்து கிறிஸ்டியன் அப்படின்றாங்கல்ல. கிறிஸ்டியானிட்டியில் ஃபேக்காக ஃப்ராட் பண்ணவன் பைபிளில் உள்ள விஷயங்களே நான் வந்து விமர்சனம் பண்ணி என்னால் பேச முடியும். பைபிளே என்னால் விமர்சனம் பண்ண முடியும், நான் பண்ணியிருக்கேன். என் வீடியோஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ராட் பண்ணுறவனை என்னால் கேட்க முடியும், உன்னால் முடியுமா? நீ முஸ்லீம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே விக்டிம் மேலே இவன் பழி போடுறான். எவ்வளோ வக்கரம் பிடிச்ச ஆள். நாளைக்கு உங்கள் வீட்டில் யாராவது இப்படி ரேப் பண்ணப்பட்டாங்கன்னா அங்கே போய் சொல்லுங்கள், நான் தாங்க அனுப்பி வச்சேன், ரேப் பண்ண மேலே தப்பு இல்லை, இவர் ரொம்ப யோக்கியம் அப்படின்னு போய் சொல்லுங்கள். அப்போ யூகேல 1948 பிரிட்டிஷ் நேஷ்னாலிட்டி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அந்த ஆக்ட் பிரகாரம் வெளியே இருந்து எல்லாம் உள்ளே வரலாமா? அப்போது இந்த லாவை பயன்படுத்தி யூகேக்குள்ளே நுழைஞ்சதில் இந்தியர்களும் அதிகம். ஆனால் இந்த மாதிரி என்னைக்காவது இந்தியன்ஸ் யாராவது போயிட்டு மைனர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி, இந்த கேஸில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க. மேரேஜ் ஆனவங்க ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க கிடையாது. மோஸ்ட்லி 9 வயசுலேருந்து ஆரம்பித்து 9லேருந்து ஒரு 16, 17. ஓகே, என்னைக்காவது இந்தியன்ஸ், அது எந்த ஸ்டேட்டாக வேணால் இருந்துட்டு போட்டோம், எங்கேயுமே இந்தியன்ஸ் யாருமே இப்படி பண்ணது கிடையாது. நீங்கள் அதை கவனிச்சிருக்கலாம். ஏன்னா இந்தியாவினுடைய கல்ச்சருன்றது வேறு, மிடில் ஈஸ்ட்லேருந்து அங்கே மைக்ரேட் ஆகிறனுடைய கல்ச்சர்லாம் வேறு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நாட் ஆல் கல்ச்சர்ஸ் ஆர் ஈக்குவல். இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மல்டி கல்ச்சுரலிசம் நிறையா கல்ச்சரெல்லாம் நாங்கள் உள்ளே கொண்டு வரோம், அப்போ நாங்கள் இங்கே அசிமுலேட் ஆக மாட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கான மெயின் காரணம் என்னென்னா அசிமுலேட் ஆக மாட்டாங்க. ஆகலைன்றதை விட்டுருங்க, ஆக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய டிஎன்ஏவிலேயே அந்த ஒரு கான்செப்டே இல்லை. இவங்க டேக் ஓவர் பண்ணுறது தான் இவங்களுடைய கோல். முக்கியமாக மிடில் ஈஸ்ட்லேருந்து இங்கே குடியேறின இந்த கும்பல். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எபர் கவாஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு, நான் இதை நேற்று தான் நான் ஒரு போஸ்ட் கூட நான் போட்டிருப்பேன் எக்ஸில். இவங்க பாலஸ்தீன்லேருந்து நியூயார்க்கு இவங்க குடியேறி வராங்க. ஓகே, குட், நல்ல விஷயம், வரட்டும். வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ டெமோக்ராட் பார்ட்டி சார்பாக அங்கே செனட்டில் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ நம்ம ஊரில் உள்ள அசம்பிளி மாதிரி வச்சுக்கலாம், எம்எல்ஏ எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் இந்த அம்மா போட்டி போட விரும்புகிறாங்க. அப்போது டெமோக்ராட்டிக் கட்சி சார்பாக இந்த பொண்ணை போட்டியிட நாமினேட் பண்ணுறாங்க. இப்போ நாமினேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பொண்ணு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டு V1 அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஒன்று போடுறாங்க. V1 அப்படின்னு போட்டு பக்கத்தில் பாலஸ்தீன் ஃப்ளாக் இருக்குது. எனக்கு எது புரியலை, அது எப்படி? நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் குடியேறி அந்த நாட்டினுடைய குடிமகனாக நீங்கள் மாறி அந்த நாட்டுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும், அந்த கான்ஸ்டியூஷனை நான் அப்ஹோல்ட் பண்ணுவேன், அதை நான் காப்பாற்றுவேன், அதை நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அசம்பிளிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. ஓகே, ஏன்னா அந்த நாட்டுக்கான சட்டம்லாம் வேறு. பாலஸ்தீனில் நீங்கள் குண்டு வைக்கலாம், நீங்கள் போய் கொலை பண்ணலாம், இது உங்களுடைய கல்ச்சர். ஆனால் நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. யூஎஸில் ஃப்ரீடம், இண்டிபெண்ட் ஃப்ரீடம், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அப்படின்ற விஷயம் அங்கே அதிகமாக போற்றப்படக்கூடிய ஒரு நாட்டில் போயிட்டு நீங்கள் அவங்க நாட்டு கொடியை நீங்கள் வைக்க வேண்டாம், அட்லீஸ்ட் உங்களுடைய கட்சி கொடி அதையும் வைக்கல. நீங்கள் என்ன பண்ணணும், ஏன்னா நீங்கள் நார்மல் குடிமகள் கிடையாது. நீங்கள் அந்த நாட்டில் அதிகாரத்தில் வந்து அந்த நாட்டுக்கான சட்டத்தை நீங்கள் இயற்றி அந்த நாட்டில் நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரீங்க. அங்கே வந்துட்டு பாலஸ்தீன் கொடியை வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இங்கே அசிமுலேட் ஆக மாட்டேன், என்னுடைய கலாச்சாரத்தை நான் அப்படியே கேரி பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்ற அந்த ஒரு கொழுப்பு தான் காரணம். ஏன்னா இவங்க அசிமுலேட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டில் இவங்க வெறுமனே யாரை ரேப் பண்ணா அப்படின்னு மட்டும் போடாமல் காரணம் என்ன, ஏன் இப்படி செஞ்சாங்க, அந்த கல்ச்சர் இதையும் இவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க. முக்கியமாக இவங்க சொல்கிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, அல்வலா வால் பரா அப்படின்ற அரபிக் டேர்ம் இந்த டாக்குமெண்ட்டில் 5 இடங்கள்ல இருக்குது. இந்த டாக்டரினுடைய இந்த கொள்கையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப டீப்பராக இவங்க எழுதி வச்சுருப்பாங்க இந்த ரிப்போர்ட்டில். நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும், தயவு செஞ்சு படிங்க. நான் கீழே உங்களுக்கு லிங்க் போட்டு வைக்கிறேன். இப்போது இந்த அல்வாலா வால்பரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது
அராபில் உள்ள ஒரு டேர்ம் அல்வாலா அப்படின்னா லாயல்ட்டி அப்படின்னு அர்த்தம். இஸ்லாமுக்கு நாங்கள் லாயலாக இருப்போம். அல்பரா அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா டிஸ்அவோவ் பண்ணிடுவோம், அப்படின்னா நாங்கள் உங்களை மறுத்துருவோம், நாங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருவோம். லாயல்ட்டி பிரிவு. யாரெல்லாம் இஸ்லாமை ஃபாலோ பண்ணி எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்த பார்ட் என்னென்னா, யாரெல்லாம் இஸ்லாமை ஏற்கலையோ இவங்கெல்லாம் எங்களுடைய ஆக்டிவான எனிமீஸ். ஆக்டிவான எனிமீஸ்னால் நாங்கள் இவங்களை வெறுத்தே தீருவோம். நீ என்னுடைய மதத்தை ஃபாலோ பண்ணல, நீ ஒளிஞ்சு போ, அப்படி விட்டுற மாட்டாங்க. இவனை ஆக்டிவாக இவனை டார்கெட் பண்ணி இவனை வெறுப்பாங்க. அதுவும் ப்ளஸ் லாயல்ட்டி. நான் யாருக்கு லாயலாக இருப்பேன், யார் என்னுடைய எதிரி அப்படின்றத இவங்க குறிப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது இவங்களுடைய அடிப்படை டாக்ட்ரின். அப்போ இந்த ஐடியா இஸ்லாமில் இருக்கான்னா இருக்குது, யாருமே மறுக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்களுடைய இந்த பிஹேவியர் இருக்கு இல்லையா, எப்படி ஒரு குறிப்பிட்ட ரீஜன்லேருந்து வந்தவன், ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்ணுறவன், ஒரு குறிப்பிட்ட கல்ச்சுரல் வேல்யூஸ் கொண்டவன் மட்டும்தான் இதை அதிகமாக செஞ்சுருக்கான். அப்படின்னா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுடைய வேர்ல்ட் வியூ என்ன, இவனுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவன் ஆக்டிவாக இவனுடைய மதம் அல்லாத மற்றவங்களை இவங்க ஹேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ட்ரின் இங்கே இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, ஒரு மத கொள்கை இங்கே இருக்குது. அடுத்த கேள்வி, இப்படி இருக்குது அப்படின்றதுனாலேயே இப்போ நம்ம ஊரில் உள்ள நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்குது. நம்ம இதை பிரித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம ஊரில் எனக்கு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் எடுத்துட்டோன்னா, அந்த 10 பேரில் 4 பேர் வந்து முஸ்லீம்ஸ். ஓகே, நான் சொல்கிறது க்ளோஸ் 10 பீப்புள். நிறைய பேர் தெரியும், 10 பேர் 4 பேர். இந்த 4 பேர் கூட நான் பல வருஷமாக நான் பழகிட்டு இருக்கேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, என் கூட இன்னும் இவங்க பேசுகிறாங்க. ஆனால் இவங்க யாருமே ஒருபோதும் கெவின் பால் நம்ம இவனை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட என்கிட்ட இவங்க அப்படி பழகினது இல்லை. என் கூட என் மேலே உயிராக இருப்பாங்க. நானும் அவங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சுருப்பேன். என்ன அவங்க அவ்வளோ அன்பாக பார்த்துப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. எங்களுக்குள்ளே மாற்று கருத்து இருக்கும். இவன் பாலஸ்தீனை ஆதரிப்பான், அஃப்கோர்ஸ் கமனையினுடைய படத்தை இவன் வச்சுட்டு இருப்பான், என் கூட ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனால் ஒருபோதும் ஒரே ஒரு முறை கூட கெவின் வந்து வேறு மதம், நம்ம வேறு மதம், என்ன மட்டும் இல்லை வேறு யாரையுமே இவங்க இப்படி குறைச்சி தாழ்த்தி, நீ வேற, நான் உன்னை அடிப்பேன், நான் உன்னை கொல்லுவேன், நீ வந்து வேற அப்படின்ற மாதிரி இந்த அல்வாலா வால்பரா அப்படின்ற இந்த கொள்கையை இவங்க என்கிட்ட காமிச்சது இல்லை. அப்போது நம்ம இதை பிரித்து பார்க்கணும். அப்போது டாக்ட்ரின் இருக்கா? இருக்குது. முதல்ல இந்த வித்தியாசம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இஸ்லாமில் இந்த டாக்ட்ரின் இருக்கான்னா இருக்குது, ஆனால் இதை எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, மிடில் ஈஸ்ட்டில் உள்ளவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மிடில் ஈஸ்ட்லேயும் சலாஃபிசம் அப்படின்ற ஒரு செக்ட் ஒன்று உண்டு இஸ்லாமில். இஃப் யூ கோ டு பாலஸ்டைன் அண்ட் காசாவில் சலாஃபிசம் ஃபாலோ பண்ணுறவன், இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னென்னா ஹமாஸ் மட்டும் தான் அங்கே இருக்கான். இல்லை, ஹமாஸ் மாதிரி நூற்றுக்கணக்கான குட்டி குட்டி குழுக்கள் அங்கே உண்டு. அதில் சலாஃபிஸ்ட் குரூப் தான் முக்கியமான மிக மோசமான வன்முறையை, அவனுடைய ரத்தத்தில் வன்முறை இருக்குது, அவன் தான் சலாஃபிஸ்ட். ஓகே, அப்போ ஹமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு நமக்கு தெரியும். ஆனால் இவனை விட மோசமானவன் யாருன்னா இந்த சலாஃபிசமை ஃபாலோ பண்ணுறவன். ஏன்னா சலாஃபிசமுடைய அடிப்படை கொள்கை என்னென்னா, முஸ்லீம்ஸ் வந்து நான் முஸ்லீம்ஸ் கூட பேசவோ பிஸ்னஸ் டீலிங் பண்ணவோ இவங்க கூட வேறு எந்த ஒரு உறவும் வச்சுக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கக்கூடாது அப்படின்றதான் இவங்களுடைய கொள்கை. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூ கொண்டவங்க இவங்க. ஆனால் இந்த கொள்கை இருக்கா? இருக்குது. இங்கே நம்ம இன்னொன்னையும் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னென்னா, கொள்கை இருக்குது, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு வேற்றுமை இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது லெட்ஸ் டேக் கிறிஸ்டியானிட்டி ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ கிறிஸ்டியானிட்டியில் வந்து கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இப்போ இந்தியாவில் மதமாற்றம் நடக்குது. அந்த மதமாற்றத்தை முன்னெடுத்து போகிறவங்க யாருன்னா கிறிஸ்டியன்ஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறையா கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். அதில் ஒரு சில பேர் மதமாற்றம் செய்ய முயற்சி பண்ணாமல் இருக்கலாம். மதமாற்றம் சரியாக தப்பா நம்ம அதை இன்னொரு நாள் பேசலாம். பட் இப்போது மதமாற்றம் செய்ய கிறிஸ்டியன்ஸ் முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க. ஒருவேளை இவங்க இப்படி பண்ணலை, அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கிறிஸ்டியானிட்டியில் மதமாற்றம் பண்ணுறதுக்கான கூறுகளே இல்லை. ஆனால் அப்படி இல்லை. கிறிஸ்டியன் டாக்ட்ரின் பார்த்திங்கன்னா மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறது தான் கிறிஸ்டியன் டாக்ட்ரின். ஏன்னா இவங்க வந்து இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரே ஒரு கடவுள் இருக்கார், மற்றவங்க ஃபால்ஸ் காட்ஸை வணங்குறாங்க. அப்போது ஃபால்ஸ் காட்ஸை, பொய்யான தப்பான கடவுள்களை வணங்குகிற உங்களை நாங்கள் காப்பாற்றி கொண்டு வரோம் அப்படின்ற அந்த ஒரு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் இது ஒரு நல்ல எண்ணம். கிறிஸ்டியானிட்டியில் இந்த டீச்சிங் இருக்குது.
பட் கிறிஸ்டியன்ஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ டீச்சிங் இருக்குது. ஓகே, நீங்கள் உலகமெங்கும் போய் அனைத்து ஜாதிகளையும் அனைத்து மக்களையும் நீங்கள் டிசைப்பிளாக மாற்றணும் அப்படின்றது கோர் பிலீஃப். ஓகேவா? இப்போது ஒருவேளை உங்களுடைய கிறிஸ்தவ நண்பர்கள் இதை செய்யலை அப்படின்றதுனாலேயே இந்த டாக்டரின் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆகிடாது. ஓகே, நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பண்ணல, அது ரெண்டாவது. டாக்டரின் இருக்கா? இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா விமன் பாஸ்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இப்போ ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. பெண்கள் வந்து இப்போ சர்ச்சில் போயிட்டு டீச் பண்ணுறாங்க. ஆனால் பைபிள் படி பார்த்தீங்கன்னா பெண்கள் டீச் பண்ண அனுமதி இல்லை. இது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்குமே அனைத்து சர்ச்சிலையுமே பெண்கள் வந்து பாஸ்டராக இன்றைக்கி மாறுறாங்க. அது சரியா தப்பா அதை நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஆனால் இப்படி இருக்கா, அந்த டீச்சிங் இருக்கானா? டீச்சிங் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இதை ஃபாலோ பண்ணல, ஆனால் டீச்சிங் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் முஸ்லீம்ஸ் இன்றைக்கி நம்ம ஊரில் உள்ளவங்க நம்மளை வெறுக்கிறாங்களா, இந்த டீச்சிங் இருக்குல்ல, அல்வாலா அல்பாரா அப்படின்ற இந்த டீச்சிங், இது இவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கலாம், இவங்க நம்மளை நேசிக்கிறாங்க. ஆனால் டீச்சிங் இருக்கா? இருக்குது. அப்போது என்னை பொறுத்தவரை மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்தவங்க ரொம்ப இந்த மாதிரி டீச்சிங்கை ரொம்ப உத்து கவனிக்கக்கூடியவங்க, இதை அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இந்தியன் முஸ்லீம்ஸ் வேறு. ஓகே, இந்தியன் முஸ்லீம்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உண்டு. ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் உள்ளவன்லாம் அவன் காட்டுமிராண்டி, அவன் ஒஸ்ட்டு கேட்டகரி அவங்களாம். ஓகே, அப்போது பாயிண்ட் நம்பர் 1, பகை. முஸ்லீம்ஸ்க்கும் நான் முஸ்லீம்ஸ்க்கும் பகை வேண்டும் அப்படின்றத இஸ்லாம் டாக்டரின் போதிக்குதா அப்படின்னா ஆமாம் போதிக்குது. இது உண்மை, இது யாரும் மறுக்க மாட்டாங்க. இந்த டீச்சிங்க்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு குரானில் இருந்தே ஐ கேன் கிவ் யூ. ஓகே, இப்போ குரானில் 60th சாப்டர், அந்த சாப்டரில் ஒரு முக்கியமான கான்செப்ட் அங்கே பேசப்படும். யூ ஹூ பிலீவ், யாரெல்லாம் முஸ்லீமாக இருக்கீங்களோ, டு நாட் டேக் மை எனிமீஸ் அண்ட் யோர்ஸ் ஆஸ் யோர் allies. என்னுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஷோயிங் தம் ஃப்ரெண்ட்ஷிப் வென் தே ஹவ் ரிஜெக்டட் த ட்ரூத் யூ ஹவ் ரிசீவ்டு. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த உண்மையை, இந்த இஸ்லாமிய நம்பிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, இதை இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதனால் நமக்கும் அவனுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. அண்ட் ஹேவ் ட்ரிவன் யூ அண்ட் த மெசேஞ்சர் அவுட் சிம்பிளி பிகாஸ் யூ பிலீவ் இன் காட். ஃபஸ்ட்டு இதனுடைய பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த குரானில் இந்த சாப்டரில் மேலே வந்து ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் ஒன்று இருக்கும். என்னென்னா, இப்போது மெக்காலேருந்து கிளம்பி மெதினாக்கு இவங்கெல்லாம் போகிறாங்க. யார்? முகமது நபி அவங்களுடைய அந்த குரூப்பெல்லாம் கிளம்பி தே கோ டு மெதினா. ஏன்னா மெக்காவில் இவங்களுக்கு பிரச்சனை. மெதினா போனதுக்கப்புறமும் இங்கே உள்ள இந்த குரேஷி ட்ரைப் அப்படின்ற ஒரு ட்ரைப் இருக்குது. இந்த ட்ரைப் வந்து முகமது நபியை வந்து ரொம்ப ஆப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா இவருடைய அந்த மோனோதீசம், ஒற்றை கடவுள் அப்படின்ற கொள்கை இவங்க ஏற்றுக்கல. அப்போ 2 பேருக்கும் சண்டை வருது, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது 628 இவங்க 2 பேருமே ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஒன்று பண்ணுறாங்க. பண்ணி இவங்க ஒரு ட்ரீட்டி ஒன்று போடுறாங்க, ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க, போர் நிறுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டையை இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் ஸ்டில் இப்போ மெதினாக்கு இவங்க மூவ் பண்ணிட்டாங்க, இந்த முஸ்லீம்ஸ், ஏர்லி முஸ்லீம்ஸ் அண்ட் முகமது நபி அவர்கள். ஆனால் இவர் கூட மூவ் பண்ண இந்த குரூப்பில் உள்ள நிறையா பேருக்கு மெக்காவில் ஃபேமிலி இருந்தாங்க, இவங்களுக்கு ரிலேஷன் அங்கே இருந்தாங்க. அப்போ இவங்க லாயல்ட்டி இப்போ எங்கே இருக்கும்? முகமது நபி கூட இருக்குமா, இல்லை இவங்களுடைய விட்டு வந்த குடும்பமான மெக்காவில் இருக்குமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வரும்போது, அந்த கேள்வியினுடைய பேக்ரவுண்டில் தான் இந்த ஒரு சாப்டர் எழுதப்படுது. ஓகே, இப்போ என்னன்னா, யாரெல்லாம் என்னை வந்து நம்புறீங்களோ, எனக்கு ஒருத்தன் எதிரினா இவன் உனக்கும் எதிரி அப்படின்ற மாதிரி இங்கே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீ இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் காட்டாதா, ஏன்னா இவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான், என்னுடைய மெசேஜை இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்றதுனால. ஏன் அப்படின்னா, இஃப் தே கெயின் த அப்பர் ஹேண்ட் ஓவர் யூ தே வில் ரிவர்ட் டு பீயிங் யுவர் எனிமீஸ் அண்ட் ஸ்ட்ரெச் அவுட் தர் ஹேண்ட்ஸ் அண்ட் டங்ஸ் டு ஹார்ம் யூ. ஒருவேளை நீ இவன் கூட சேர்ந்து நீங்கள்லாம் ஒற்றுமையாக வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, இவன் மேலே வந்துட்டான்னா இவன் உங்களை ஒடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ என்ன பண்ண, இவன் உனக்கு எதிரினா எதிரி தான், ஓரமாக வந்துரு அப்படின்ற மாதிரி வசனம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, வசனம் 4, யூ ஹேவ் அ குட் எக்ஸாம்பிள் இன் Abraham, who is Ibrahim in Islam, and his companions when they said to their people, we disown you and what you worship besides God, we renounce you until you believe in God alone. The enmity and hatred that has arisen between us will endure. ஏப்ரஹாம் அப்படின்றவர் வந்து பைபிளில் ஒரு ஸ்டோரி ஒன்று உண்டு. பல கடவுள்களை இவர் வணங்கிட்டு இருந்தார். இவருக்கு ஒரு வெளிப்பாடு ஒன்று வந்துச்சு. இந்த வெளிப்பாட்டின்படி கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி கடவுள் இவரை அழைச்சி இவரை இன்னொரு இடத்துக்கு போக சொன்னதாக பைபிளில் கதை உண்டு. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த குரானில், எப்படி ஆபிரகாம் அவருடைய ஃபேமிலியை விட்டு தனியாக பிரிஞ்சு வந்தாரோ, அவங்க ஃபேமிலியெல்லாம்
பாலிதீஸ்ட், இவங்க பல கடவுளை வணங்கிட்டு இருந்த, விக்கிரகங்களை வணங்கிட்டு இருந்த மக்கள். அங்கேருந்து ஆபிரகாம் எப்படி பிரிஞ்சு வந்தாரோ, பிரிஞ்சு வரும்போது நான் உங்களை மறுதளிக்கிறேன், நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி நீங்களும் என்னை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரையும் நீங்கள் பகைக்க வேண்டும் அப்படின்னு இங்கே வசனங்கள் இருக்குது. அப்போ இந்த டீச்சிங் எல்லாம் தான் இந்த அல்வாலியா அல்பரா அப்படின்ற டீச்சிங்கான அடிப்படை. யாரெல்லாம் முஸ்லீமோ இவன் நம்மளுடைய சொந்தம், யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ இவன் எனக்கு எதிரி அப்படின்றதான் இந்த கோர் கான்செப்ட். ஆனால் நம்ம ஊரில் உள்ளவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்களன்னா இல்லை, மோஸ்ட்லி இல்லை, நான் பார்த்த வரைக்கும் இல்லை. இருந்தால் மக்கள் இதை மாற்றிக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், அப்போது யூகேக்கு குடியேறினவன் எப்படி இந்த மக்களை பார்க்குறான்னா, நீ காஃபிர், நீ முஸ்லீம் இல்லை, அப்போ நீ யார், நீ எனக்கு எதிரி. அப்போது நீங்கள் ஒருத்தனை எதிரியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு இவங்களை ரேப் பண்ணணும்னு முதல்ல தோணும் இல்லையா? அதுக்கு இன்னும் பல காரணங்கள் உள்ளே இருக்குது. இவங்க பெண்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, இந்த ரிப்போர்ட்டில் இவங்க இந்த விஷயத்தை இவங்க விரிவாக பேசுகிறாங்க. எப்படின்னா, எப்படி ஒரு கல்ச்சரில் என் மதத்தை ஒருத்தன் ஃபாலோ பண்ணால் அவன் எனக்கு நண்பன், மற்றவெல்லாம் எனக்கு எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சிங் இங்கே இருக்குது. இந்த டீச்சிங் தான் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இந்த ரிப்போர்ட்டில் இவங்க முக்கியப்படுத்துகிறாங்க. அடுத்து 2வது பாயிண்ட் என்னென்னா, முஸ்லீம் மக்களுக்கு மற்றவங்க மேலே, நான் முஸ்லீம்ஸ் எல்லாம் எங்களுக்கு கீழே அப்படின்ற ஒரு டீச்சிங் இங்கே உண்டு. இது வரலாற்று பூர்வமாகவே நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை இவங்க கேப்சர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பகுதியில் வாழ்கிற மற்ற மக்கள் இருப்பாங்க இல்லையா? இப்போ ஏன்ஷியன் மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. இவங்க டேக் ஓவர் பண்ணும்போது, முஸ்லீம் டேக் ஓவர் நடக்கும்போது இந்த 2 மதங்கள் ப்ளஸ் நிறையா முக்கியமாக ஈரானில் இவங்க சொராஸ்டியன்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி மக்கள்லாம் வேறு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போ இப்படி நான் உன்னை இப்போ கேப்சர் பண்ணிட்டேன், இப்போ நீ பெருசா நான் பெருசானா நான் தான் உன்னோட பெருசு அப்படின்ற ஒரு தாட் இங்கே உண்டு. இதுக்கு இவங்க திம்மீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்துவாங்க. அதாவது என்னென்னா, என்னுடைய ஆட்சி கீழே நீ வாழ்ந்துக்கலாம், ஆனால் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், ஆனால் நீ எனக்கு கீழே அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட் இங்கே உண்டு. இதுக்கு பேர் தான் திம்மீஸ். நீங்கள் திம்மீஸாக வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஜிஸ்யா வரி கட்டணும். இதுவும் இங்கே உண்டு. முக்கியமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஆட்டோமன் எம்பையர் எடுத்துக்கலாமா? ஆட்டோமன் எம்பையர் 400 ஆண்டுகள் நீடித்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரரசு. இந்த பேரரசில் வாழ்ந்த முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ்க்கு இவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க. அங்கே உள்ள சர்ச் அண்ட் ஜூஸினுடைய அவங்களுடைய ஆலயம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் இவங்க பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. இதுக்கு எக்ஸ்சேஞ்சாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எங்களுக்கு வரி கொடுக்கணும் அப்படின்ற அந்த முறை அங்கே இருந்துச்சு. அட் த சேம் டைம் இவங்க யாருமே, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ் யாருமே அதிகாரத்தில், ஆட்சியில் உங்களுக்கு பங்கு கிடையாது. நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு நீங்கள் வர முடியாது. நீங்கள் எங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும், நாங்கள் உங்களை ஆட்சி பண்ணுவோம். இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பதவி இருக்குன்னா அந்த பதவி உங்களுக்கு கிடையாது. இதை விட இன்னும் மோசமாக பார்த்தோம்னா, ஈஜிப்டில் வந்து மேம்லுக் அப்படின்ற ஒரு டைனஸ்டி இவங்களும் ஆட்சி பண்ணாங்க. ஈஜிப்டில் மேம்லுக். இங்கே இதை விட ரொம்ப மோசம். இங்கே எப்படின்னா, நான் முஸ்லீம்ஸ் வந்து வேறு மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும். வேறு மாதிரி மீன்ஸ் இவங்க நான் முஸ்லீம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கு தனியான ட்ரெஸ்ஸு, வேறு கலரில் ட்ரெஸ்ஸு, வேறு பேட்டர்னில் ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி இவங்களை வேறு மாதிரி தான் இவங்க பார்த்தாங்க. ஓகே, இவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. இவங்களுடைய சொந்த பூமி. ஓகே, இந்த மக்கள்லாம் பூர்வக்குடியாக இவங்க ஊரில், இவங்க சொந்த ஊரில் வாழவே இவங்க வரி கொடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இங்கே இருந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ இந்தியா வரலாமா? இந்தியாவில் அக்பர் இருந்தார். அக்பர் எனக்கு பிடிக்கும். அக்பர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு அடிப்படைவாதியாக இல்லாமல் அண்ட் ஜிஸ்யா வரியெல்லாம் இவர் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் வந்தவர் தான் அவுரங்கசீப். அவன் ஒரு சைக்கோபாத். ஆனால் இந்த சைக்கோவை தான் மக்கள்லாம் இங்கே கொண்டாடுறாங்க நம்ம ஊரில். இவன் தான் என்ன பண்ணான்னா, ஜிஸ்யா கொண்டு வந்தான் அண்ட் ஷரியா கொண்டு வந்தான், நிறையா ரொம்ப மோசமான ஒரு அடிப்படைவாதி. அப்போது இங்கே நான் முஸ்லீம், இவங்க எங்களுக்கு கீழே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இங்கே உண்டு. அப்போ மைண்ட் செட் நம்பர் 2. அடுத்து பெண்கள் உங்களுக்கே தெரியும், இவங்களை பொறுத்தவரை பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு தனியான எந்த ஒரு உரிமையும் இல்லை. இது அந்த டெக்ஸ்ட்டில் உள்ள விஷயம். இன்றைக்கி இவங்க இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் டெக்ஸ்ட்டில் இருக்குது. அடுத்த பாயிண்ட், சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம். இது அனைவருக்கும் தெரியும். இங்கே இன்றைக்கும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட்டில். நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாலே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். என்னென்னா, 25 வயசு ஒரு ஆம்பளை, 13 வயசு ஒரு பொண்ணு. இதையும் தாண்டி 30 வயசுக்கு மேலே உள்ள ஆண்களெல்லாம் 13 வயசு பொண்ணுங்களை இவங்க மேரேஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கும் அங்கே உள்ள கல்ச்சர் இது. அடுத்து கடைசியாக செக்ஸ் ஸ்லேவரி. பெண்களை கேப்சர் பண்ணி நம்ம செக்ஸ் ஸ்லேவாக வச்சுக்கலாமா அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையா, நம்ம இதையும் பார்த்துடலாமா? 630 630 முகமது நபி அவர்களும்
அவருடைய ஆர்மியும் மெக்காவை இவங்க ஆல்மோஸ்ட் கேப்சர் பண்ணியாச்சு. இதை முடிச்சுட்டு அங்கே நிறைய ட்ரைப்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போது அந்த ட்ரைப்ஸ் ஒவ்வொன்றா இவங்க கேப்சர் பண்ணுறாங்க. இதில் ஹவாசின் அதுக்கப்புறம் தக்கீஃப் அப்படின்ற அந்த 2 ட்ரைப் மட்டும் இன்னும் ஜெயிக்கலை. இவங்க 2 பேருக்குமான போர் இப்போது ஆரம்பிக்குது இன் 630. இந்த போர் நடக்கும்போது இந்த போரில் கடைசியாக முஸ்லிம்ஸ் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாரையும் கேப்சர் பண்ணுறாங்க. ஆண்கள், பெண்கள், அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆடு மாடுகள் அத்தனையும் இவங்க கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணிட்டு இவங்க கொண்டு வராங்க. யார்? முஸ்லீம் ஆர்மி. இப்போ இவங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. என்னன்னா, இப்போது இங்கே பெண்கள் இருக்காங்க, சில்ட்ரன் இருக்காங்க, நம்ம இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இவங்க கைப்பற்றி கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த அந்த ட்ரைபில் உள்ள ஆண்கள், இவங்கள பல பேர் இன்னும் சாகலை, இவங்களையும் இவங்க கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ என்ன செய்யலாம்? ஏன்னா இங்கே உள்ள பெண்கள் இருக்காங்க, இந்த பெண்களை நம்ம எடுத்துக்கலாமா, எடுக்கிறது சரியா? ஏன்னா இவங்களுடைய கணவன்லாம் இன்னும் சாகலை, நம்ம இவனை கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு டிபேட் ஒன்று வரும்போது இவங்க முகமது நபி கிட்ட இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்ற அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து சஹீஹ் முஸ்லிம் அப்படின்ற ஒரு ஹதீத் கலெக்ஷனில் இது எழுதப்பட்டிருக்கு. 9th செஞ்சுரியில் முகமது நபியினுடைய காலத்துக்கு அப்புறம் குரான் இருக்கும், ஹதீத் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய ஹதீத்தை கொண்ட லீகல் லாஸ் எல்லாம் உள்ள வச்ச சஹீஹ் முஸ்லிம் அப்படின்ற இந்த ஒரு கலெக்ஷனும் உண்டு. இந்த கலெக்ஷனில் இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த வரிகள்லாம் வரும். அட் த பேட்டில் ஆஃப் ஹனாயின், இந்த ஹனாயின்ன்றது அந்த அந்த ஒரு பள்ளத்தாக்கு, இங்கே தான் இந்த போர் நடந்துச்சு. அல்லாஹ்ஸ் மெசேஞ்சர் சென்ட் அன் ஆர்மி டு அவுட்டாஸ். இங்கே நடந்த அந்த 2 பேட்டிலில் ஒன்று வந்து ஹனாயின், இன்னொன்று வந்து அவுட்டாஸ். ஓகே, இந்த பேட்டிலில் அண்ட் என்கவுண்டர்ட் தி எனிமி அண்ட் ஃபாட் வித் தம், சண்டை போட்டோம். ஹேவிங் ஓவர் கம் தெம் அண்ட் டேக்கன் தம் கேப்டிவ்ஸ், தி கம்பேனியன்ஸ் ஆஃப் அல்லாஹ்ஸ் மெசேஞ்சர் விச் இஸ் முஹம்மத் சீம் டு ரிஃப்ரைன் ஃப்ரம் ஹேவிங் இன்டர்கோர்ஸ் வித் கேப்டிவ் உமன் பிகாஸ் ஆஃப் தர் ஹஸ்பண்ட்ஸ் பீயிங் பாலிதீஸ்ட். ஹஸ்பண்ட் இன்னும் சாகலை, ப்ளஸ் இவங்க விக்கிரகங்களை வணங்கிட்டு இருந்தவங்க. அப்போது இவன் நமக்கு எதிரி. இப்போ நம்மளுடைய எதிரியினுடைய மனைவிகளை நம்ம உறவு வச்சுக்கலாமா நம்ம இவங்க கூட அப்படின்ற ஒரு டிபேட் இங்கே வருது, ஒரு கேள்வி ஒன்று இங்கே உருவாகுது. தென் அல்லாஹ் அவர் சொல்கிறாரு, அண்ட் விமென் ஆல்ரெடி மேரிட் எக்ஸப்ட் தோஸ் ஹூம் யுவர் ரைட் ஹேண்ட்ஸ் பொசஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, நீ மேரேஜ் பண்ண பொண்ணை நீ திருமணம் செய்ய வேண்டாம், இவருடைய கணவன் இன்னும் சாகாமல் இருக்கான், இவளை நீ தொட வேண்டாம், எக்ஸப்ட் நீ யாரை பிடிச்சி வச்சிருக்கியோ, உன்னுடைய கைகளுக்கு யார் சொந்தமாக வந்துட்டாங்களோ அவங்கள நீ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுது. என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் மேரேஜ் ஆன பொண்ணை நீ விட்டுரு, மற்றவங்களாம் வச்சுக்கோ அப்படின்றதான் இங்கே உள்ள கான்செப்ட். பெண்களை நீ அடிமையாக பிடிச்சிட்டு வந்திருக்க, இவங்க இன்னும் மேரேஜ் ஆகலை, நீ இவங்களை அடிமையாக பயன்படுத்திக்கலாம் அண்ட் செக்ஸ்லேவாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு அனுமதி இங்கே கொடுக்கப்படுது. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த 5 கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று நீ வேற நான் வேற அப்படின்றது, இன்னொன்று நான் முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீமை விட கீழே அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட், பெண்கள் ஆண்களை விட கீழே அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட், சைல்டு மேரேஜ் இதுவும் இங்கே உண்டு. 5வதாக நீ யாரை போய் நீ ஜெயிக்கிறியோ அந்த பெண்களை நீ எடுத்துக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த 5 கான்செப்ட்டுமே இங்கே டாக்ட்ரினாக இருக்குது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பண்ணல, இது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது இல்லை, இதெல்லாம் மேட்ரு இல்லை. இருக்கா கான்செப்ட், இருக்கா டாக்ட்ரின் இருக்கா, அதான் மேட்ரு. ஒரு டாக்ட்ரினாக இங்கு என்கோட் செய்யப்பட்டு ஒரு கான்செப்ட் இங்கே இருக்குது, கான்செப்ட்ஸ் இருக்குது, 5 கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரேப் கேங் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுடைய பிஹேவியரில் இந்த 5மே இருக்கும். இவன் எப்படி யோசிக்கிறான்னா, யூகேக்குள்ளே நான் வந்துட்டேன், யூகே இப்போ என்னுடைய பூமி அப்படின்ற மாதிரி இவன் டேக் ஓவர் பண்ண தான் வரான். ஏன் டேக் ஓவர் பண்ண வரான்னு நான் சொல்கிறேன்னா, மான்செஸ்டரில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மான்செஸ்டர் நகரத்தில் தெருவில் ரோட்டில் இவங்க பப்ளிக்காக எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க ப்ரேயர் பண்ணுறது ப்ளஸ் சம் மத விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, எல்லாமே இவங்க வெளிப்படையாக பண்ணுவாங்க. இதுவும் இட்ஸ் சைன் ஆஃப் டேக் ஓவர். உங்களுடைய பர்சனல் ஃபெய்த்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ். இப்போ கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா, நம்ம ஊரில் பெரிய ஒரு ரேடியோ வச்சு பொது இடத்துல பாட்டை போட்டு விட்டு இவன் கத்திக்கிட்டு இருப்பான். எனக்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இங்கே நிறையா ஃபெய்த் இங்கே வாழ்கிறாங்க,
யாரும் யாரையும் போய் நோண்டுறதில்ல நம்ம ஊரில். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஃபெய்த்தை நீங்கள் மைக்கு போட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் சத்தமாக வச்சு மற்றவனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அவனை கடுப்பேற்றி இது வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய ஸ்டாண்டு. ஏன்னா கிராமத்தில் கூட தெரியாது. ஏன்னா கிராமத்தில் ரொம்ப குறிப்பிட்ட மக்கள் இருந்தாலுமே இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரே காஸ்ட் ஒரே மதம் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ எங்கள் அம்மா ஊரில் பார்த்தீங்கன்னா 3 காஸ்ட் இருப்பாங்க. நாடாஸ் இருப்பாங்க, தேவர்ஸ் இருப்பாங்க, தலித் மக்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்க 3 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க இன் நம்பர்ஸ். அப்போது அந்த ஏரியாவில் போயிட்டு நீங்கள் ஒரு பாட்டு போட்டிங்கன்னா, இப்போ கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு வந்து இவங்க நம்ம 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 ஹிந்து மக்கள் வந்து கேண்டில்லாம் பொருத்தி வைப்பாங்க. ஒரு நோய் வந்துருச்சுன்னா இந்த நோய் மாறதுக்காக இவங்க நேர்த்தி பண்ணி கோயிலில் வந்து சர்ச்சில் வந்து இவங்க கேண்டில் பொருத்தி வைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி கோயில் கொடை நடக்கும்போது சர்ச்சை தாண்டி இவங்க போகும்போது இவங்க அந்த அந்த ட்ரம்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க. இது இங்கே உள்ள ஒரு அக்ரிமெண்ட் அந்த கிராமத்தில். ஆனால் சென்னை மாதிரியான ஒரு பெரிய ஊரில் வந்து எல்லா காஸ்ட்டும் இருப்பான், எல்லா மதமும் இருப்பாங்க, இவங்கெல்லாம் பிஸியாக இருப்பாங்க. ஓகே, பக்கத்து வீட்டில் உள்ளவனா யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்து சவுண்டாக பாட்டை வச்சு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னா, நான் ஒன்றா டேக் ஓவர் பண்ணுறேன். ஒரு காலத்தில் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சண்டை போட்டோம். இன்றைக்கி குடி புகுந்து இல்லீகலா ப்ளஸ் லீகலா உள்ள குடி புகுந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, என் மதம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி அங்கே போய் இவங்க டாமினண்ட்டாக காட்டுறாங்க. அதையும் தாண்டி செக்ஸ் ஸ்லேவ்ஸ் குழந்தைங்களாம். இப்போது இந்த கேஸில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், இந்த கேஸில் மாட்டினவங்க பெரும்பாலான மக்கள் எல்லாருமே சின்ன பசங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு மேரேஜான பொண்ணை போய் இவங்க நோண்ட மாட்டாங்க. அது நடக்காது. ஏன்னா இது இவங்களுடைய ஒரு டாக்டரின். செக்ஸ் ஸ்லேவாக நீ யாரை வச்சுக்கலான்னா, இங்கே நீ பிடிச்சிட்டு வந்த ஒரு பொண்ணு, நீ ஒரு போருக்கு போகிற, நீ இவங்களை ஜெயிச்சிடுற, இவங்களுடைய கணவன் இருந்தால் நீ விட்டுடலாம். கணவன் இல்லைனா இவ உனக்கு தான், கணவனை இழந்த பெண்ணே உனக்கு தான் அப்படின்னா மேரேஜே பண்ணல. அப்போ அந்த பொண்ணு யார்? இவ உனக்கு தான், வச்சுக்கோ, என்ஜாய் பண்ணு. இது இங்கே உள்ள ஒரு டாக்டரின். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 பாயிண்ட்ஸையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். யூகேல க்ரூமிங் கேங் பண்ண அந்த பிஹேவியர் எல்லாமே இந்த 5 பாயிண்ட்ஸுக்கு அப்படியே ஒத்து போகும். இவன் பெண்களை மதிக்க மாட்டான், பெண்களை கீழேன்னு சொல்லுவான், இவனுக்கு சைல்டு மேரேஜ் இவனுக்கு லீகல் இங்கே, ஓகே, இவன் இப்படி தான் பண்ணுவான். அப்போ இவனுக்கு குழந்தைங்க மேலே தான் இவனுக்கு ஆசை வரும். ஆசை வர்றதையும் தாண்டி இவன் இங்கே வந்து கன்சென்ட்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக போய் ரேப் பண்ணுறான். ஏன்னா கிபி 600களில் அங்கு நடந்த பல சம்பவங்களை இவங்க இன்னைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதான் பிரச்சனை. அந்த காலத்தில் அந்த கல்ச்சரில் நடந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம இப்படி ஃபாலோ பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இவன் பண்ணுறானே. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோஸில் லண்டனிஸ்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. லண்டன் இன்னைக்கு பாகிஸ்தானாக மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு, இதுக்கு பின்னால் உள்ள கதைகள்லாம் என்ன, நம்ம இதை பார்க்கலாம். முக்கியமாக என்னுடைய குருவான இவர் கிறிஸ்டோபர் ஹிட்சன்ஸ், இவர் இதை பற்றி நிறையா விஷயங்கள் இவர் பேசி வச்சுருக்காரு. ஏர்லி 2000s இவர் எழுதின ஆர்டிகல்ஸ்லாம் உண்டு. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னால் உள்ள சிஸ்டம்னா என்ன, இவனுடைய ஐடியாலஜி என்ன, இவன் எப்படி யோசிக்கிறான், இவன் எப்படி இதை வந்து பிளான் பண்ணி பண்ணுறான், இவர் இதை அழகாக பேசியிருப்பார். நம்ம பார்க்கலாம்.